திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சித்திரை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். இந்த மாதம் சூரியன் உச்சமா இருக்கார். சூரியன் உச்சமா இருந்தா அரசியல் தலைவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல பீரியட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதே போல இந்த மாதம் முழுவதும் சூரியன் இங்கதான் இருக்கார். சுக்கிர பகவான் பாத்துட்டீங்கன்னா 6ஆம் தேதி ரிஷப வீட்டுக்கு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலம் பெற்று போக போகிறார், பலமா இருக்க போகிறார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே போல சனி செவ்வாய் சேர்க்கை இந்த மாதம் முழுவதும் உண்டு. செவ்வாய் மட்டும் 28ஆம் தேதி மாறுறாரு. புதன் 17ஆம் தேதி நீச தன்மையிலிருந்து உச்சமாக இருக்கக்கூடிய சூரியனோட சேரப்போகிறார். சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது புதாத்திய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இது உங்க ஜாதகத்துல இருந்தா அந்த யோகங்களும் கொஞ்சம் உங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ராகு கேதுக்கள் அதே இடத்துலதான் இருக்காங்க. குரு பகவானும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் அதே இடத்துலதான் இருக்கார். சோ இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். கும்ப ராசிக்குண்டான இந்த மாதம் சித்திரை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஜென்ம சனியெல்லாம் விளக்குனாலும் கூட உங்க ராசியை குரு பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் பெரிய பாதகங்கள், பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வராது. ஏன்னா மலையாட்ட வர்றது வந்துதான் ஆகும். மலையாட்ட வர்றது பனியாட்ட விலகிரும் அப்படிங்கிறத கும்பத்துக்கு உண்டான ஒரு பலன். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதம் செவ்வாய், அதாவது தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு வர, இப்ப தொழில வளர்ச்சி கண்டிப்பா உண்டு. தொழில வருமானம் உண்டு. 10 வந்தாலே தொழில் வருமானங்கள் உண்டு, தொழில வளர்ச்சி உண்டு, பொருளாதாரம் சிறப்பா இருக்க போகுது. குடும்ப தேவைகள் எல்லாமே ஓரளவுக்கு ரெடி பண்ணிருவீங்க. இந்த மாதத்துக்குண்டான குடும்ப தேவைகள், இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சிறப்பா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும், அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே எந்த தடைகளுமே இல்லாம செஞ்சிருவீங்க அப்படிங்கறதுதான் இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாய் பண்றது. ஏன்னா ஒரு 3ஆம் அதிபதி ஆகிறார் இல்லையா, அப்ப கடுமையா முயற்சி செய்து தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தனக்கான தேவைகளை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள் அப்படிங்கிறதா உண்மை. அதே போல பாருங்க, சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் 6ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார். 4 மற்றும் 9ஆம் அதிபதி. இப்ப தாய் தந்தையினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது, உங்களுடைய ஆரோக்கியங்கள் நல்லா இருக்கிறது, வீடு ஒண்ணு புதுசா வாங்கலாம்னு ஒரு ஐடியா வரும், ஒரு வீடு வித்துட்டு புதிய வீடு வாங்கலாமான்னு தோணும், அல்லது அம்மா அப்பாவுடைய சொத்துக்கள் ஏதாவது உங்க கை சேர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், தேவையில்லாம இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாமே விலகிறது, மனதில் இருந்து வந்த வழிகள் எல்லாமே விலகிறது, கொஞ்சம் மனசு சந்தோஷமா இருக்கிறது, கொஞ்சம் தைரியங்கள் அதிகமாகிறது. ஏன்னா 3ஆம் அதிபதிங்கிறது தைரியஸ்தானாதிபதி. அவர் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனியோட சேர்றார். எது வந்தாலும் பாத்துக்கலாம், என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், எதையும் நம்ம எதிர்கொண்டுதானே போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனோபக்குவம் ஆகிறது. அல்லது இந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அப்படின்னு வெறுப்பாயி என்ன நடக்குமோ நடக்கட்டு பாத்துக்கலாம் அப்படிங்கிற அதீத உச்சகட்ட தைரியத்தை கொடுக்கறது எல்லாமே இந்த மாசம் நடக்கும். உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், ஒரு நல்ல குரு அமைஞ்சு வர்றது, உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்துறதுக்கு ஒரு வழிகாட்டியாக ஏதாவது ஒருத்தர் வர்றது, ஆணாக இருந்தால் பெண்கள் தொடர்புகள் ஏற்படும், பெண்ணாக இருந்தால் ஆண்களுடைய தொடர்புகள் ஏற்படுறது, பெண்கள்னால நிறைய உதவிகள் அப்படிங்கிறது இந்த மாசம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே கும்பத்துக்கு இந்த மாசம் நடக்க போகுது. ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு நிம்மதி, பெருமூச்சு அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாசம் உண்டு. 5 வருஷம் உங்களை வச்சு செஞ்சாலும் போறப்ப கொஞ்சம் கொடுத்துட்டு போவார் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 7.5 வருஷமுமே பாத்துட்டீங்கன்னா ஃபுல்லா புளிஞ்சு எடுத்துட்டு தான் மறுபடியும் போவார் அப்படிங்கிறதா உண்மை. அத கடைசி நாள் வரைக்குமே பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கிறதாலுமே நான் பாத்துருக்கிறேன். நீ 7.5 சனி முடிஞ்சு போற கடைசி நாள் வரைக்குமே அவங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்காது. இந்த மாதம் வரக்கூடிய தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக, இந்த கிரகங்கள் மூலமாக நம்ம வர்றப்ப புடிச்சுக்கணும். இப்ப இந்த மாசம் கொஞ்சம் வீடு பிரச்சனை, சொத்து பிரச்சனை எல்லாம் இருக்கு, அப்பா மூலமா பிரச்சனை, அம்மா மூலமா பிரச்சனை ஆயிடுச்சு, மனஸ்தாபங்கள் ஆயிடுச்சு, ரொம்ப நாளா பேசாம இருக்கீங்க, இதெல்லாம் நடக்குது கும்பத்துக்கு. எங்க அம்மாவோட சண்டைங்க, எங்க அப்பாவோட சண்டைங்க, ரொம்ப நாள் நான் பேசிக்காம இருக்கிறேங்க அப்படிங்கிறது நிறைய நடந்துட்டு இருக்குது. சோ அது எல்லாமே விலகும். அதெல்லாம் ஒரு வாய்ப்பு. இப்ப நீங்களா போய் பேசுறது, அல்லது அப்பா அம்மாவுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய கோபங்கள் எல்லாமே விலகிறது, இதெல்லாம் நடக்க போகுது இந்த மாசம். அடுத்தது புதன். புதன் யாரு? உங்க ராசிக்கு 5 குடையவர், அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி. 17ஆம் தேதி வரைக்கும் நீசத்துல இருக்காரு. பெரிய அளவுக்கு 17ஆம் தேதி வரைக்கும் பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டியதில்லை. ஆனா 17ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் வீட்டுக்கு வருகிறார். 5 குடையவர் 3ஆம் வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக யூடியூப் மூலமா வருமானம், பேஸ்புக் மூலமா வருமானம், ஷேர் மார்க்கெட் மூலமாக வருமானம். சோ இந்த துறையில ஷேர் மார்க்கெட்டு, சீட்டு, எம்எல்எம், பிட்காயின் இது போல துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும், இழந்ததை மீண்டும் எடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார்.
ரொம்ப, அதாவது 5ஆம் அதிபதி 11 இருக்குதுன்னா அவருடைய வீட்டுக்கு லாபஸ்தானத்துல இருக்காரு. இது வந்து நாடி முறையில பார்க்கிறது. அவருடைய வீட்டுக்கு லாபஸ்தானத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பாக லாபத்தை கொடுத்தே ஆகணும். ஏதாவது ஒரு வழியில கண்டிப்பா லாபங்கள் கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற விதிகள் உண்டு. இது இன்னும் சொல்ல போனா சுக்கிரன் உச்சமாகும். 7ஆம் அதிபதி உச்சம். அப்போ கணவர் மூலமாக வருமானம், மனைவி மூலமாக வருமானம், எதிர்ப்பாளர்கள் மூலமாக நமக்கு உதவிகள் கிடைக்கிறது. இதெல்லாம் நிச்சயமா உண்டு. அது நண்பர்களா கூட இருக்கலாம். 7ஆம் இடங்கிறது நண்பர்கள், பார்ட்னர்கள் இல்லையா? அப்ப அது அவங்க மூலமாக நமக்கு நல்ல வருமானங்கள் வர்றது, இது எல்லாமே கும்பத்துக்கு இந்த மாசம் பரிபூர்ணமா கிடைக்க போகுது. நம்பிக்கையாக இருக்கலாம். ஏன்னா ராசி குரு பார்க்கிற வரைக்கும் எப்படி ஜெயிச்சுட்டே தான் இருப்பீங்க நீங்க. பெருசா வர்றது எல்லாமே சின்னதாதான் போகும். அப்போ புதனே வந்து உங்களுக்கு 8 இருக்கிறதுனால கொஞ்சம் 17ஆம் தேதி வரைக்கும் வெளியே வண்டி வாகனத்துல போயிட்டு வர்றதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இன்னொன்னு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறாங்க. வாக்குஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் சனி, செவ்வாய், புதன். புதன் யாரோட சேர்ந்தா ஒரு பச்சோதி கிரகம். புதன் யாருடைய சேர்ந்தாலும் நல்லவர்களோட சேர்ந்தா நல்ல குணத்தையும், தீயவர்களோட சேர்ந்தா தீய குணத்தையும் கொடுக்கக்கூடிய குணம் இந்த புதனுக்கு உண்டு. அப்ப 3 கிரகங்கள் பாவ கிரகங்கள் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கே தெரியாம டக்குன்னு பேசிடுவீங்க. உங்களுக்கே தெரியாம சில விஷயங்கள்ல மூவ் பண்ணிடுவீங்க. சரி, நான் தான் இதை பேசினேனா, நான் தான் இதை செஞ்சேனா. ஏன்னா 8ஆம் அதிபதி அப்படிங்கிறது ஒரு அவமானத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் அங்க உட்கார்ந்துருக்காரு புதன். அப்போ நான் தான் இதை பண்ணணும்னா, நான் தான் இதை பேசுறேன்னா. இந்த மாத பலன்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, எது யோகம், எது யோகம் இல்லை அப்படிங்கறது எல்லாமே நம்ம முழுமையா பார்த்திருக்கிறோம். அதே போல இன்னொரு சின்ன ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்க ஜாதகத்துல இப்ப இங்க சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இதே இடத்துல சூரியன் வரும்போது உங்களுக்கு வளர்ச்சி. இப்ப கிரகங்கள் எல்லாமே மாறி மாறி வரும் பொழுது உங்க ஜாதகத்துல என்னென்ன கிரகத்தோட கிரகங்கள் ஜாயின் பண்றாங்களோ அந்த தன்மைகள் முழுமையாக வேலை செய்யும். இப்ப இங்க சுக்கிரன் இருக்காரு அப்படின்னா இந்த சுக்கிரன் கட்டி இப்ப உங்களுக்கு சூரியன் வரப்போகுது. அப்ப இந்த சுக்கிரனுக்கும் சூரியனுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது முழுமையா நடக்கும். அப்ப சுக்கிரன் உங்க ஜாதகத்துல யாரு, அப்ப சூரியன் உங்க ஜாதகத்துல யாரு அப்படிங்கறத மட்டும் நம்ம உங்க ஜாதகத்தையும் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இன்னொன்னு, நீங்க என்ன ராசி என்ன லக்னமா வேணா இருந்துட்டு போங்க. பட் வந்து இப்ப மேஷ ராசின்னு வச்சுக்கோங்களேன். மேஷ ராசிக்கு உண்டான பலனை பாருங்க. இப்ப சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்களேன். சிம்ம ராசிக்கு உண்டான பலன் இது ரெண்டுமே ஈக்குவல் பண்ணி பாத்துட்டீங்கன்னா அந்த மாதிரி என்ன செய்யலாம், செய்ய வேண்டாம், எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்க ஜாதகத்துல கிரகங்கள் ரொம்ப பலமா இருக்கணும் அப்படிங்கிற அவசியங்கள் கிடையாது. சோ இந்த மாசம் மாசம் வரக்கூடிய பலன்கள்லயே நம்ம வந்து ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஜாதகத்துல தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கும். என்ன கிரகம் வேலை செய்யுதோ அது உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பாக்கணும். தசை என்ன தசை நடக்குது, என்ன புத்தி கிரகம், எந்த புத்தியில வந்து நீங்க டிராவல் ஆயிட்டு இருக்கீங்க, அது என்ன கிரகம் அப்படிங்கிறதெல்லாம் முழுமையா பார்க்கும் பொழுது நம்ம ஃபுல்லாவே அனலைஸ் பண்ணி எப்படி இருக்கும் இந்த லைஃப் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மாத பலன்களை பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது, தீமைகள் அப்படிங்கிறது நம்ம ரெண்டுமே ஈக்குவலா கலந்துதான் கொடுத்துருக்கேன். சோ இதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்க தசாபுத்தி ரீதியாகவும் அதே போல உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. நீ நம்ம நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளை சரணம்.